நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரு கொலைகார பொண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தா நம்ம உடனே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா இந்த படத்துல நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்றாரு, அந்த பொண்ணு அவரை லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏ சீரியல் கில்லர் அப்படிங்கிற இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எந்த ஒரு நல்லது கெட்டதுமே இல்லாம ரொம்ப காலமா ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வெறுத்து போய் இதுக்கு மேலேயும் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்க மாட்டிக்க போறாரு. ஆனா அவரோட கெட்ட நேரம் அவருக்கு சாவறதுக்கு கூட கொடுத்து வைக்கல. அவரு தூக்க மாட்டிக்கிட்ட கம்பி அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து அவரை காப்பாத்திடுது. அப்பதான் அவரு வாழ்க்கையோட ஒளி அவரு கண்ணுக்கு தெரியுது. அந்த ஒளியை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அது செவுத்துல இருக்கிற ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அழகான பொண்ணு அவரு கண்ணுக்கு தெரிய, இப்படி ஒரு பொண்ணை பக்கத்து வீட்டுல வச்சுக்கிட்டு சாகிறதா அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த நம்ம ஹீரோ 24 மணி நேரமும் அவங்கள சைட் அடிக்கிறதே அவரோட வேலையா மாத்திக்கிறாரு. நம்ம ஹீரோயின் புக் படிக்கிறது, காலேஜுக்கு போயிட்டு வருது, போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா தூங்குறது அப்படின்னு சொல்லி டெய்லி அவங்க பண்ற எல்லா வேலையும் டிவி பாக்குற மாதிரி செவுத்தோட செவுரா உட்காந்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. ஒரு நாள் அந்த ஹோல் வழியா பார்த்து ரொம்பவே போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவங்க டோர் வழியா ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பள்ளி மாதிரி அவங்க வீட்டு வாசல்ல ஒட்டிட்டு இருக்க கீழே இருந்த ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு கேஷுவலா இருக்கிற மாதிரி அப்படியே சமாளிச்சிடுறாரு. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கீழ் வீட்டுல இருந்த அவங்க அண்ணனை ரொம்ப நேரமா கூப்பிட்டு பார்த்துட்டு அவரு கதவை திறக்கலன்ன உடனே அவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடை மட்டும் அப்படியே ஒரு வீட்டு வாசல்ல தொங்க விட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடியே போய் அதை அப்படியே ஆட்டையை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. மேல இருந்து நம்ம ஹீரோயின் இப்ப அதை பார்த்துடுறாங்க. ஒண்ணு இல்ல, இது கீழ் வீட்டுக்காரங்க வேணான்னு தூக்கி போட்டாங்க, அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் அப்படிங்கறதே இப்பதான் தெரிய வருது. எனது 2 வருஷமா நீ இங்கதான் இருக்கியா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்க 2 பேரும் இப்பதான் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் அவங்க பேரையே கேட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு மியாச்சி, நம்ம ஹீரோ பேரு குருசு. சாப்பாடுன்னு சொன்னோடனே நம்ம குருசுவும் நாக்க தொங்க போட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடும் வேற லெவல்ல இருக்கு. அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸும் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. தனியா இருந்த நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கம்பெனி கொடுக்கறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் டெய்லி ஒன்னாவே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவால அதை நம்பவே முடியல, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செவுத்துல இருந்த ஓட்ட வழியா அவங்கள சைட் அடிக்கிறதுன்னு அவர் லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா போயிட்டு இருக்க. ஒரு நாள் திடீர்னு நம்ம குருசுக்குள்ள ஒரு கேள்வி வருது, நீங்க எதுக்காக டெய்லி எனக்கு சாப்பாடு செஞ்சு தரீங்க? ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் ஸ்கூலை கூட முடிக்கல, இப்ப கூட வேலைக்கு போகாம வெட்டியா வீட்டுல தான் இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இந்த வாழ்க்கை பிடிக்காம நான் சூசைட் பண்ணிக்க கூட ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா அன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சூசைடும் பண்ணிக்க தான் போறேன். அதுக்கப்புறமா என்னால இந்த மாதிரி உங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல, அதான் சொன்னேன் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறாங்க. நீ எந்த வேலையும் பண்ணலனே யார் சொன்னா? அதான் டெய்லி என் கூட சேர்ந்து சாப்பிடுறீல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இனிமே உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு நல்ல பொண்ணை போய் நம்ம ஸ்பை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பேப்பர் எடுத்து செவுத்துல இருந்த ஹோலை அவர் அப்படியே மறைச்சு வைக்க, அவரு கை கால்லாம் அப்படியே நமங்குது. அவரால் 2 நிமிஷம் கூட அவங்க வீட்டை எட்டி பார்க்காம இருக்க முடியல. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர சவுண்ட் கேட்க, சரி இந்த ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி பேப்பரை எடுத்துட்டு அவரு திரும்பவும் அவர் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம மியாச்சி ரெயின் கோட்லாம் மாட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. பின்னாடியே கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு யாரோ ஒருத்தரும் அப்படியே வராரு. நம்ம ஹீரோவால அதை நம்பவே முடியல, மியாச்சிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோட அவர் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க, அவர் அப்படியே அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவரு கையை பிடிச்சி சட்டுன்னு 2 திருப்பி செவுத்து பக்கமா வச்சு அவரு கழுத்துல கோடு போட ரத்தம் பீச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம குருசுக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சியில அவர் அப்படியே செவுத்துல சாய, செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு புக் அப்படியே கீழே விழுந்து அந்த ஹோலை மறைச்சிருது. அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம பார்த்தது உண்மைதானா இல்ல வேற ஏதாவது பார்த்துட்டு நம்ம தான் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே புலம்பிட்டு இருக்க, யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில டின்னரோட அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதவை திறக்கலாமா வேணாமான்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே டோரை ஓபன் பண்ண, நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஓ வீட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டின்னர் எடுத்துட்டு அப்படியே உள்ள வந்துடுறாங்க. நம்ம குரோசோ பயத்தை மூஞ்சில காட்டாம அப்படியே அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம மியாச்சி நான் எதுக்காக உன் கூட சேர்ந்து சாப்பிட ஆசைப்படுறேன்னு நீ அன்னைக்கு கேட்டீல, ஏன்னா நீ எப்போதுமே நீயா இருக்க, யாருக்காகவும் நீ உன்னை மாத்திக்க நினைக்கல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு போன
போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு சாப்ஸ்டிக்கை வச்சு கபோர்ட்ல இருந்த புக்கு கீழே தள்ளி விட்டுட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க அந்த இடமே ரொம்ப நார்மலா இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க பட்டுக்கும் அவங்க பெட்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சே, நான் அப்பவே நினைச்சேன் இது எல்லாமே என்னோட ஹாலோசினேஷன் தான், மியாச்சி போய் அந்த மாதிரிலாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சைட்ல இருந்து ஒரு கை வந்து கீழே விழுந்த புக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு குட் பை சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ டக்குனு டோரை ஓபன் பண்ணி வெளியே எட்டி பார்க்கிறாரு. பார்த்தா அங்க ஒரு லேடி போறாங்க. குரோசோ, நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல அவர் அப்படியே பயந்து போய் கதவை சாத்திட்டு உள்ளேயே ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் போயிடுது. அடுத்த நாள் நம்ம மியாச்சி வழக்கம் போல அவர்கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேசுறாங்க. கொலை பண்ண ஒருத்தியால நம்ம கிட்ட இவ்வளவு நார்மலாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ஒரு ரூமை பார்க்கும்போது அது ரொம்பவே கிளீனா தானே இருந்துச்சு. அப்ப இது எல்லாமே நம்ம கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் அவங்க டின்னருக்காக நம்ம ஹீரோ ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அந்த ஹோல் வழியா அவரும் அவங்கள அப்படியே பாக்குறாரு. பார்த்தா இன்னைக்கும் அவங்க கூட ஒருத்தர் வந்திருக்கான். அதே மாதிரியே நம்ம மியாச்சியும் ரெயின் கோட்லாம் போட்டுட்டு அவரையும் போட்டு தள்ளி ரத்தத்தை அப்படியே பீச்சு அடிக்க விட்டு அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்க. அப்ப இது எல்லாமே உண்மைதான், இவ ஒரு கொலைகாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயத்துல அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து அப்படியே அந்த ஓட்டையிலே சொருகிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவர் எஸ்கேப் ஆக அந்த ஓட்ட வழியா அவங்க அவரை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம குரோசோ பயந்து போய் அப்படியே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினோ கையில கத்தியோட அவரை துரத்திட்டு அப்படியே ஒரு பின்னாடியே வராங்க. ஓடிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு பில்டிங் மேல போய் அப்படியே லாக் ஆயிடுறாரு. நான் இதுக்கு மேலேயும் ஓட போறது இல்ல, நான் ஏற்கனவே சாக நினைச்சவன் தான். அப்பதான் நான் அந்த ஹோல் வழியா உன்னை பார்த்தேன், நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதான் என் லைஃபுக்கே ஒரு அர்த்தம் கொடுத்துச்சு. இப்போ நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒன்னாலும் அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, அதனால நீயே என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க கிட்ட சரண்டர் ஆக நம்ம மியாச்சிக்கும் அவரை கொல்ல மனசு வரல. கத்தி எடுத்து அப்படியே ஒரு கழுத்துல வச்சுட்டு சாவுக்கும் உனக்கும் ஒரு இன்ச்சு தான் பாக்கி இருக்கு, சரி இப்ப சொல்லு நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நம்ம குரோசு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. சாவ அவளை பக்கத்துல பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு அவங்க பண்றதெல்லாம் இப்போ ஒரு விஷயமாவே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் இப்ப டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ நான் முத வழியா அந்த ஹோலை மறைச்சிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இல்ல அது அப்படியே இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் தான் இப்ப டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கூட டேட்டிங் பண்ண காசு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அவங்களோட காலேஜுக்குலாம் அவரை கூட்டு போறாங்க. காலேஜ்ல இருந்த அவங்களோட ஒன் சைட் லவர் கிட்ட நம்ம ஹீரோயின் நம்ம குரோசுவை அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க யாருங்கதையே முழுசா மறந்துட்டு அப்படியே ரக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களோட டேட்டிங் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. நம்ம ஹீரோயின் அவரை வெளியே கூட்டு போய் அவரு கண்ணு முன்னாடியே ஒரு கொலையை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஒரு கொலை பண்ணா பரவாயில்ல, அன்னையில இருந்து அவங்க பண்ற ஒரு கொலையும் அவரு கண்ணு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் போக போக அவருக்கும் அது அப்படியே பழகிடுது. ஆமா, வீட்டுல மட்டும் தானே நீ கொலை பண்ணுவ, இப்ப நான் வெளியே பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவரு கேட்க கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எங்க பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அவங்க பாக்குற எல்லாரையும் கொல்றதுல அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வர அப்ப தப்பு பண்றவங்களை மட்டும்தான் அவங்க கொல்றாங்க போல, அவங்க ஒரு நீதி தேவதை அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாரு. நம்ம குரோசோட லைஃப் இப்ப ரொம்பவே ஹாப்பியா போக ஆரம்பிச்சிருது. அவருக்கு கீழே வீட்டுல இருந்தவரு எப்ப பார்த்தாலும் பூனையும் கைமா இருக்கிறத பார்த்துட்டு இவரு ஒரு பெட் லவர் போல அப்படின்னு சொல்லி நம்ம குரோசோ இப்ப அவர் கூடயும் லைட்டா ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரத்துல அந்த கீழ் வீட்டுக்காரோட தங்கச்சி அவரு கடைக்கு வர அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் சின்னதா ஒரு இன்ட்ரோ மாதிரி வருது. நம்ம ஹீரோ ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு வந்து அங்கிருந்த ஹோல் வழியா நம்ம ஹீரோயினை பார்க்க ட்ரை பண்ண இன்னைக்கு நைட் 12 மணிக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஏதோ சம்பவம் போல அப்படின்னு சொல்லி நம்ம குரோசு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம மியாச்சி சரியா 10 மணிக்கு அந்த ஹோலை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவங்க கீழ் வீட்டுக்காரான அந்த கேட் லவர் அங்க மாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு சாக்கா தாங்கல, அவனதுக்காக நீ கொல்ல போற, அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவரு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு கிட்ட வந்து சத்தம் போடாத, அப்புறம் நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அப்படியே போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு கிளீனிங் டீம் அங்க வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்க நம்ம குரோசுவும் அங்க போறாரு. ரெயின் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் அந்த டீம் ஹெட்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பண்ற கொலையெல்லாம் கவர் பண்ணி கொடுக்கிறது இவங்க தான். அவங்க அப்படியே அந்த டெட் பாடியை கூற போட்டு பார்சல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கள்ள மார்க்கெட்ல டெட் பாடிக்குன்னு ஒரு வேலை இருக்கு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை காட்டுறாங்க. பார்த்தா தோடு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கட்ட விரல் தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு சாக்கா தாங்கல, சரி மியாச்சி
மீனாட்சி எங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு பசிக்கும், அதான் அவ சாப்பிட போயிருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா அவர் வீடு ஃபுல்லா பூனையை டார்ச்சர் பண்ற மிஷின், பூனையை கொன்னு குழம்பு வைக்கிறது, அவரு சாகடிக்கிற பூனையெல்லாம் பார்சல் பண்ணி வைக்கிற பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடே ஒரு பெரிய சைக்கோ கில்லர் ரேஞ்சுக்கு செட்டப்ல இருக்கு. நம்ம ஹீரோக்கும் இப்ப உண்மை புரிஞ்சிருது. இருந்தாலும் அதை ஏத்துக்க கூடிய மனநிலையில இப்ப அவர் இல்ல. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது புரிஞ்சுக்கிட்ட நம்ம மியாச்சி அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, நம்ம குருசு அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி உனக்கு குற்ற உணர்ச்சியாவே இல்லையா, உன்னை எத்தனை பேரை தான் நீ இதே மாதிரியே கொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்மளை பத்தி தெரிஞ்சிருந்தோம் இவன் இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கோச்சிட்டு போக, அடுத்த நாள் அந்த கீழ் வீட்டுக்காரோட தங்கச்சி அவரை பார்க்க வராங்க. அந்த பக்கமா வந்த நம்ம ஹீரோ கிட்ட, என் அண்ணனை 2 நாளா காணோம், அவர் எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே விசாரிச்சு பார்க்க, அவர் அப்படியே பதட்டம் ஆயிடுறாரு. இல்ல எனக்கு தெரியல, நான் பார்த்தா நீங்க வந்த விஷயத்த கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்ல, மேல இருந்த நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துக்கிறாங்க. குருசு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, என் பேரு கவாசகி, நான் என் அண்ணனை தேடி வந்தா, பார்த்தா மறக்காம நான் வந்துட்டு போன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பயமா தாங்கல. அவங்க போனதுக்கு அப்புறமா, நீ எதுக்காக அவளை அந்த மாதிரி பார்த்த, நீ அவளையும் கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் கவாசகி கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அவரும் என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க போக, அவங்க அண்ணனை 4-5 நாளா காணோம், எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட போறதாவும், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி அந்த வீட்டை ஓபன் பண்ணி பார்த்துலான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம கீழ் வீடு தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வர வழி இல்லாம அவங்க கூட போக, உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க பயந்து போய் கத்துவாங்கன்னு பார்த்தா வீடு ரொம்ப நீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனரும் அவங்களும் ரொம்பவே நல்லா பேசிட்டு இருக்காங்க. நம்ம குருசுவும் பின்னாடியே போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க வீடு ரொம்பவே கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் யூனிவர்சிட்டிக்கு போறதா அங்க ஒரு நோட்டீஸும் இருக்கு. கவாசிக்கும் இந்த பிரச்சனையை விட்டுட்டு அவங்க அண்ணன் காலேஜுக்கு போயிருக்கதா நினைச்சு இப்ப ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க போலீஸ்க்கு போல அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர வழியில நம்ம ஹீரோயின் கையில டாட்டூ போட்ட ஒருத்தன் கூட தனியா நின்று பேசிட்டு இருக்கத அவர் அப்படியே பாக்குறாரு. அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அவன் யாரு, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்க, நம்ம ஹீரோயின் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் நீ என்கிட்ட பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம மியாச்சி, என்னது நான் போய் சொல்றேனா, அப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கூட நீ சுத்திட்டு இருக்கியே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே அவங்க பின்னாடியே போய் கோவமா இருந்த நம்ம ஹீரோயினை டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நான் கவாசிக்கு கூட போனதே அவ போலீஸ் கிட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், உனக்கு எந்த பிரச்சனையும் வரத நான் விரும்பல அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம மியாச்சி டக்குன்னு சாப்ஸ்டிக் எடுத்து அவரு கழுத்துல வச்சிடுறாங்க. நான் இன்னமும் கூட ஒரு கொலைகாரி தாங்கிறத மறந்துடாத அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு டாட்டூ கேங்க பார்க்க போற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ஆளுங்கள ஒருத்தனையும் அவங்க கொண்டு இருந்திருப்பாங்க. அது அந்த கேங் எப்படியோ மோப்பம் பிடிச்சி இருந்திருக்கும். அந்த கேங்கோட ஹெட்டா ஒரு பொடிப்பைய தான் இருக்கான். நியாயமா என் ஆளை கொன்னதுக்கு நானும் உன்னை பதிலுக்கு கொண்டு இருந்திருக்கணும். ஆனா நீ ஒரு சூப்பரான கிளீனிங் டீமை வச்சுக்கிட்டு வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். நீ இன்னையில இருந்து எனக்கும் வேலை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நான் ஆளை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, தப்பு பண்றவங்களை மட்டுமே கொண்டுட்டு இருந்த நம்ம மியாச்சிக்கு இந்த மாதிரி ஒரு கேங் கூட சேர்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்க அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கூடவே அவங்க நம்ம ஹீரோவை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. 2-3 நாள் அவங்க நம்ம குருசு கூட இருந்து அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் 3வது நாள் அந்த டாட்டூ கேங் அவங்கள தூக்கி அவர் மூஞ்சில மார்க் போட்டு அனுப்பிடுறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேங் மேல சம காண்டாகுது. ஆனா நம்ம ஹீரோ இது எல்லாமே ஒன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மேல கோச்சிக்கிறாரு. இது எல்லாத்தையும் உடனே நிறுத்தி ஆகணும், பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. நான் சொல்றத கேளு, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்னால திடீர்னு இதை நிறுத்த முடியாது, நீயும் என்னை இந்த மாதிரி தானே லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிற மாதிரியே இல்ல. இதான் என்னோட வாழ்க்கை, நான் இதை பண்ணி தான் ஆகணும், உனக்கு பிடிக்கலனா நீ வேணா என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டத்தோட வழக்கம் போல அவர் பட்டுக்கும் அப்படியே ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ரேன் இப்ப அங்க வந்துடுறாங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, ஆனா அவ ஒரு பெரிய கிளினிக்கு என்ன கூப்பிட்டு இருக்கா. 1-2 பேர்னா அவளால ஈஸியா சமாளிச்சிட முடியும். ஆனா அவ பேசுறத பார்த்தா அது ஒரு கேங்னு நினைக்கிறா. அது ரொம்பவே கஷ்டம், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோயின் யாரோ ஒருத்தனை கொலை பண்றத நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஆனா வழக்கமா மர்டர் பண்ணிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் இன்னைக்குன்னு பார்த்து
பார்த்து பயங்கர சோகமா இருக்காங்க. ரேன் சொன்னதையும் நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறதையும் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த டாட்டூ கேங் மேலதான் டவுட் வருது. அப்பனா இவளுக்கு கொலை பண்றது பிடிக்கல போல, அந்த கேங் தான் இவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்க, நம்ம ஆள் நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டூ கேங்க கொண்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக கையில கத்தியோட நம்ம ஹீரோ நேரா அந்த கேங் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. மியாச்சியை விட்டுருங்க, அவ இனிமே உங்களுக்காக கொலை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்க. அவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு செமையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப திடீர்னு ஒரு ஸ்மோக் பம் வந்து அங்க உழுவுது. என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாரையும் அரை மயக்கத்துக்கு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட கில்லர் கெட்டப்போட அப்படியே உள்ள என்ட்ரி தராங்க. நம்ம ஹீரோ இங்க இருக்கிறது அவங்களுக்கு சாக்கா இருக்கு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவரு கொண்டு வந்த கத்தியையும் எடுத்துக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ண அந்த மொத்த கேங்கையும் அப்படியே கூறு போட்டு காலி பண்ண நம்ம ஹீரோக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அப்பனா நீ இவங்களுக்காக வேலை பார்க்கலையா, அப்புறம் எதுக்காக நீ கடைசியா கொலை பண்ணும் போது சோகமா இருந்த அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவனும் இந்த டாட்டூ கேங்க சேர்ந்த ஒருத்தன் தான், ஆனா அவனை கொல்லும் போது எனக்கு வழக்கமா இருக்கிற மாதிரி ஜாலியா இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே குசியா போயிடுறாரு. அப்போ கொலை பண்றது உனக்கு போர் அடிச்சிருச்சா, அப்ப நீ இனிமே யாரையும் கொல்லாத, நம்ம ரெண்டு பேரும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே வெளியே போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போய் டக்குன்னு அவர் வயிற்றுலயும் அப்படியே கத்தி இறக்கிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொலை பண்றது பிடிக்கும் குருசு, என்னால என்ன மாத்திக்க முடியாது, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோவும் சாக போற நேரத்துல கூட நானும் தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த சம்பவம் நடந்து 2-3 நாள் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம மியாச்சி இப்போ அவங்க பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வழியில வந்த நம்ம ரேன் உங்க 2 பேர் ரூமையும் எந்த தடயமும் இல்லாம கிளியர் பண்ணியாச்சு, ஆனா என்ன குருசுவ நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கைக்கெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்படியே தவி நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இவனையே நீ கொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதான் நம்ம மியாச்சியோட புது லைஃப், எனக்கு எப்ப கொல்லணும்னு தோணுதோ அப்ப திரும்பவும் நான் என் வேலையை ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற டீலோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் இப்ப வேற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.